வேற என்னக்கா வேணும்? அப்படிதான் தம்பி. அக்கா 412 ரூபா கொடுத்துருப்போம். 10 முட்டை மட்டும் கொடுத்துருப்பா. ஏண்டா மொத்தமா கேட்க மாட்டீங்களா? மறந்துட்டேப்பா, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தா எப்படிக்கா? இந்தாங்க எவ்வளவு ஆச்சு? 480 ரூபாக்கா கொடுத்துருங்க. அக்கவுண்ட்ல எழுதி வச்சுக்கோங்க தம்பி. அக்கா போன மாசம் அக்கௌண்ட்டை இன்னும் முடிக்கலக்கா, அதுக்குள்ள அடுத்த அக்கௌண்டா? கொடுத்துறேன்ப்பா. நானா ஊரை விட்டா ஓட போறேன். அக்கா நீங்க எங்கேயும் ஊரை விட்டு ஓட மாட்டீங்க, ஆனா நாங்க கடை நடத்தணும்ல. வர்றவங்க பூரா அக்கௌண்ட் வச்சுட்டு போனாங்கன்னா அப்புறம் கூடிய சீக்கிரத்துல கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். நீ என்ன சரவணா முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசுற மாதிரி பேசுற? அண்ணன் பாண்டியண்ணே நீங்க சொல்லுங்க. நான் எழுதி வச்சுக்கிறேன், நீங்க சரிண்ணே வரேன்ப்பா. இல்லை சரவணா அப்பா இங்க வாடா. என்னடா நீ வர்ற கஷ்டம் மட்டும் எதுக்கு இப்படி எரிஞ்சு சொல்லுகிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் இல்லையா? பில்லு கொடுங்க. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? இல்லை போற போய் டீ குடிச்சு. இல்ல வேண்டாப்பா. ஏழை என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு எதுவும் ஆகலையே. ஏன்பா? ஏடா செய்யும் தொழில தெய்வம் சும்மா சொல்றாங்க. எந்த வேலை செஞ்சாலும் சிரிச்சுக்கிட்டே செய்யணும்டா. இப்படி வர்ற கஷ்டம் மட்டும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு பேசுறது, போர் எடுத்து வைக்கிறப்ப கடுப்பா மூஞ்சி வச்சுக்கிட்டு எடுத்து வைக்கிறது, ஏன்னா அதெல்லாம் மனசு சந்தோஷமா இருந்தாதான்ப்பா செய்யற வேலையும் சந்தோஷமா செய்ய முடியும். உன் மனசுக்கு என்ன வாங்குற? என்னப்பா அப்படி கேக்குறீங்க? நேரம் அந்த நிச்சயம் நடந்து முடிஞ்சிருக்கோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்பா அந்த நிச்சயம் நடக்கவே கூடாது. குமார் முத்துச்சூடரை கல்யாணம் பண்ணவே கூடாதுப்பா. நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும். நம்ம என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன்? அது தெரியலப்பா. ஆனா ஏதாவது பண்ணி தடுத்து நிறுத்திருக்கணும். நம்ம வேலை பொண்ணு வீட்டுல நம்ம பேர போய் பேச முடியும்? இவங்க வீட்டுல சுத்தம். அவன் ஏற்கனவே மரதவரி போய் கல்யாணம் பண்ணிக்கிருக்காங்க. கருமம். இந்த விஷயத்துல என்ன அவனை சொல்ற நம்மள? அதான் எனக்கு தெரியலன்னு சொல்றேனேப்பா. ஆனா இந்த கல்யாணத்தினால குமாருக்கு, அந்த வீட்டுக்கு, நமக்கு எக்கச்சக்க பிரச்சனை வரப்போகுது. நீங்க வேணா பாருங்க. ஏய் நம்ம வீட்டுக்கு நம்ம பிரச்சனை வராம பாத்துக்கலாம்டா. அப்பா மயிலோட குடும்பம் ஒரு கேடு கட்ட குடும்பம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க. போயும் குமார் அங்க போய் கொண்டு எடுத்துருக்கான் பாருங்க. அதுக்கு அவன் கல்யாணமே பண்ணாம வாழலாம். இந்த குமரவேலன்ற மட்டும் ரொம்ப ஒழுங்கான நினைச்சுக்கீங்க. அவங்க அப்படியே அவனோட மோசம். இல்லை அவங்க 2 பேரும் கிரிமினல்ற. நல்லா யோசிச்சுட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. இல்லப்பா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. ஏழை அது கல்யாண விஷயத்துல நீ இருக்கிற அப்படி நினைச்சுறாங்க. வேண்டா நம்ம வாழ்ற வாழ்க்கையை பத்தி நம்ம முடிவு எடுக்க முடியாம இதுல அடுத்த வாழ்க்கையை பத்தி யோசிச்சு என்ன முடிவு எடுக்க முடியும் நம்மளால? ஏழை ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிக்காம நடக்கட்டும் இப்படி விட்டுணும்டா. அதே நல்லது. என்னால அப்படி விட முடியாதுப்பா. ஏழை தேவையில்லாம மண்டை போட்டு குழப்பிக்கிறதுல யாருக்கும் 10 காசு பிரயோஜனம் கிடையாதுடா. இங்க வேற சரவணா, நம்ம கையில் இல்லாத விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த பிரச்சனைய போற போய் டீ குடிச்சிட்டு வா. எனக்கு வேண்டாம்ப்பா. ஏழை எனக்கு டீ வேணும்டா, குடிச்சிட்டு வரப்ப வாங்கி வா. போற அண்ணா மீனா அண்ணியோட அப்பாக்கு தெரியுமா நீ அவர்கிட்ட கொடுத்த பணம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு? தெரியும்டா. வீடு நிலம் ஏதாவது வந்தா வாங்கலான்னு கொடுத்து வச்சிருந்தேன். இப்ப அப்பா சொன்னதுனால திரும்பி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. வீடு நிலம் நீ உழைச்சு சம்பாதிக்கிற காசுலயே வாங்கிடலானே. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. கொஞ்சம் லேட்டா நடக்கும்னு, ஆனா கண்டிப்பா நடக்கும். நீ கண்டிப்பா வீடு வாங்குவனே எனக்கு தெரியும். பாக்கலாம். சரி நீ சொன்ன இல்ல பொண்ணு, அவங்க அப்பா எப்ப வராங்க? வந்துருவாங்கண்ணே, சீக்கிரம் வந்துருவாங்க. நல்லா விசாரிச்சாடா கதிரு? நெசமாலுமே படிப்புக்காகவே அவளுக்கு உதவி தேவைப்படுதா? நல்லா விசாரிச்சிட்டானே. என் ஃப்ரெண்டோட சொந்தக்கார பொண்ணுதான். +2ல நல்ல மார்க் எடுத்திருக்கா. நல்ல காலேஜ்ல சீட்டும் கிடைச்சிருக்கு. ஆனா பாவம் ஃபீஸ் கட்டதான் காசு இல்லாம போயிடுச்சு. ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமான்னு 2 நாள் முன்னாடி குரூப்ல போட்டிருந்தான். நீ யாருக்காவது உதவி பண்ணணும்னு சொன்னதும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அதான் அவங்க வர சொல்லிட்டேன். அண்ணா வந்துட்டாங்கண்ணே. ஐயா இங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். இவதான் என் பொண்ணு கவிதா. இவளுக்கு தான் காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு கேட்டிருந்தா உங்ககிட்ட. கவிதா உன் மார்க் ஷீட் அண்ணன் கிட்ட காட்டுமா? ரொம்ப நல்லா மார்க் வாங்கிருக்கியம்மா. மேக்ஸ்ல 94. 4ஆவதுல பாதிதாங்க வாங்கினேன். நல்ல மார்க் வாங்கி என்ன தம்பி பிரயோஜனம்? நினைச்சதை படிக்க வைக்கிற வீட்டுல பொறுக்கலையே இவ. நல்ல காலேஜ் சீட்டு கிடைச்சும் போக முடியல. என்னத்த சொல்றது? எங்க நிலைமை அப்படி இருக்கு தம்பி. ஃபீஸ் கட்ட தேவையான பணம் முழுசா இதுல இருக்கு. இதை எடுத்துட்டு போய் கட்டி காலேஜ்ல சேர்த்து விடுங்க. தம்பி பணம் இல்லாம படிப்பெல்லாம் நிப்பாட்டாதீங்க. படிப்பு ரொம்ப முக்கியம். நல்லபடியா படிக்க வேண்டிய. ஏதோ கொஞ்சமா பண உதவி பண்ணுவீங்கன்னு தான் வந்தோம். ஆனா இவ்வளவு காசு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல தம்பி. தம்பி ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல. என்னமா நீ எதுக்கு இப்ப காலையில விழுகிற? இதெல்லாம் என்னைக்கும் பண்ணாத சரியா? படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்னு ரொம்ப ஆசைனே. ஆசைப்பட்டது எங்க நடக்காம போயிடுமோன்னு பயந்தேன். ஏதாவது வேலைக்கு போய் கூட குடும்பத்தை பாத்துக்கலான்னு யோசிச்சேன். சாமி மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்கன்னு ரொம்ப நன்றிண்ணே.
அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ வேற என்ன சொல்ற? நீ நல்லபடியா படிச்சு நல்ல வேலைக்கு போ. பெரிய ஆளாவா அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும். அது போதும். கண்டிப்பா அண்ணே. தம்பி, எங்க குடும்பத்துல யாருமே படிக்கலப்பா. ஏதோ உங்க புண்ணியத்துல ஆளா காலேஜுக்கு போக போறான். இவன் மட்டும் படிச்சு கரையேறிட்டானா அப்புறம் எங்க குடும்பமே கரையேறிடும் தம்பி. இது மட்டும் நடந்துருச்சுன்னா மொத்த புண்ணியமும் உங்களுக்கு தான் சேரும் தம்பி. உங்களுக்கு தான் சேரும் தம்பி. நீங்க ஆசைப்பட்டது, உங்க பொண்ணு ஆசைப்பட்டது எல்லாமே நல்லபடியா நடக்கணும். வருத்தப்படாதீங்க தம்பி. இங்க நல்லா இருப்பீங்க தம்பி. உங்க குடும்பமே நல்லா இருக்கும். நான் மனசார சொல்றேன், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க தம்பி. மாப்பிள்ளை வீடு எம்புட்டு பெருசா இருக்கு பாத்தியாயா? ஆமா பாக்கியம், வெளியே இருந்து பாக்குறப்ப இம்பிட்டு பெருசா இருக்கும்னு நானும் நினைக்கவே இல்லை. அரண்மனை மாதிரில இருக்கு. மாதிரி என்ன, அரண்மனையே தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்லாம் நல்ல மனுஷங்களா இருக்காங்க. பிக்கல் புடுங்களே இல்லாத வீடு. இந்த தீபாவளி சீரை வாங்கிட்டு வா, பொங்க சீரை வாங்கிட்டு வான்னு சுடரை வீட்டுக்கெல்லாம் அனுப்பி வைக்க மாட்டாங்க. கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு நாம நிம்மதியா இருக்கலாம் ஐயா. நீ நிம்மதியா இருப்ப, ஆனா சுடர் நிம்மதியா இருப்பாளான்னு கொஞ்சமாவது யோசிச்சியாமா? ஓ, ஆரம்பிச்சாப்பா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறதுக்கு. வேணும் வேணாங்கிற அளவுக்கு அங்க பணம் காசு கொட்டி கிடக்கு. அங்க நிம்மதிக்கு என்ன குறவு வந்துட போகுது? பணங்காசு மட்டும் நிம்மதியை கொடுத்துருமா? அது இல்லாம தானே நான் இங்க நிம்மதி இல்லாம கிடந்து தவிக்கிறேன். உனக்கு புரியலமா? ராஜியை கேட்டாலே அவ அண்ணனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்லுவா. அந்த அளவுக்கு அவன் மோசமானவன். அவன் பண்ண தப்புக்கலாம் மாமா புகார் கொடுத்திருந்தாருன்னு வையேன், அவன் ஆயுசுக்கும் ஜெயில தான் கிடந்திருப்பான். அம்புட்டு தப்பு பண்ணிருக்கான். ஏய், அதான் எந்த புகாரும் குடுக்கல இல்ல, அப்புறம் என்ன? சரி, இனிமே அவன் எந்த தப்பும் பண்ணாம இருப்பான்னு நினைக்கிறியா நீ? கல்யாணம் பண்ண ஆம்பளைங்க எல்லாம் பொதுவா திருந்திடுவாங்க. இதையே திரும்ப திரும்ப சொல்லாதியப்பா. அவன் திருந்துவா, நல்லவனா வாழ்வான்னு நீங்க நம்புறதுக்காகலாம் சுடரோட வாழ்க்கையெல்லாம் கெடுக்க முடியாது. இங்க பாரு, உன் தங்கச்சி வாழ்க்கை ஒண்ணும் கெட்டு போகாது. அவ நல்லாதான் இருப்பான். ஏண்டி, உன்னால இந்த வீட்டுக்கு நடக்கிறது ஒரே ஒரு நல்ல காரியம், அதையும் பேசி பேசி கெடுத்துறாத. நான் சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்குமா? இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. அர்த்தமே முடிஞ்சிருச்சுமா. இப்ப போய் கல்யாணம் வேண்டாம். இப்படி ஆரம்பத்துல இருந்தே நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நினைச்சா இப்ப கூட நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். உனக்காக தானே நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன வாய் மூடிக்கிட்டு பொம்மையாட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்க? என்னன்னு வாய் திறந்து பேசு. இங்க பாரு சுடரு, நீ சின்ன குழந்தையெல்லாம் கிடையாது. உனக்கும் விஷயங்கள்லாம் தெரியும், நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். நான் கல்யாணமாகி அங்க போனதுல இருந்து அந்த குமரவேல் என்னென்ன பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியாமலாம் கிடையாது. அவனை கல்யாணம் பண்ணா நீ நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறியா? சொல்லுடி. வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன்னு நீ நினைக்கிறியாக்கா? இங்க இருக்கிறத விட நான் வேற எங்க இருந்தாலும் நிம்மதியா தான் இருப்பேன். தேவையில்லாம என்னை பத்தி யோசிச்சு நீ வருத்தப்படாதக்கா. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தான், அத அவ வாயாலேயே சொல்றாள். அப்புறம் என்ன தோணகிட்டே இருக்கிற? நம்ம வீட்டுல நிம்மதியே இல்லன்னு சொல்லிட்டு போறாமா அவ. ஆமா, இந்த வீட்டுல நிம்மதிங்கிறது ஒண்ணு இல்லதான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? சின்னமா மாறு மயில, சும்மா தயவு செஞ்சு எனக்கு எரிச்சல் மூட்டாத. உனக்கு புண்ணியமா போட்டோம். நீதான் கிடைச்ச வாழ்க்கையை தக்க வச்சுக்கல, அவளாவும் தக்க வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கட்டுமே. கல்யாணம் முடிகிற வரைக்கும் வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஆனா அவசியமா பேசிக்கிட்டு இருக்காது. சொல்லியா மயிலு, உன் அக்கறை எங்களுக்கு புரியுது மயிலு. அந்த அக்கறையால சுடருக்கு ஏதாவது நல்லது நடந்தா பரவாயில்ல. நடக்க போற நல்லதும் நடக்காம போயிடக்கூடாது. நம்ம பின்னாடி பூட் ஓபன் பண்ணுங்க. வணக்கங்க. நீங்க கேட்ட மாதிரியே பாப்பாக்கு தொட்டில், உங்களுக்கு பாய், மளிகை ஜாமா எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்க யார் என்னன்னே தெரியாது எங்களுக்கு. ஆனா கேட்டதுமே எங்களுக்காக இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. எப்படி இருக்கு? போதுமா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. தொட்டில போடுங்க. பிறந்ததுல இருந்து இந்த புழுதி தரையில தான் என் புள்ள படுத்து கிடக்கு. என் புள்ளையும் தொட்டில போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா அது நிறைவேறவே இல்லை. என் ஆசையை நீங்க நிறைவேற்றிட்டீங்க. நீங்க பண்ண இந்த உதவிய நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. நானே இதெல்லாம் என் பிள்ளைக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உருப்படியா ஒரு வேலை கிடைக்கலைங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒரு வேலையும் கிடைக்கல. சீக்கிரமா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. நன்றிங்க. என்னடா என்ன உனக்கு சிரிப்பு? சரிங்க, அப்ப நாங்க அப்படியே கிளம்புறோம். ரொம்ப நன்றிங்க. வாங்க, போயிட்டு வரோம். பாத்துக்கோ. வர்ற வழியில பஸ் ஸ்டாப்ல ஒரு வயசான அம்மாவை பார்த்தேன். அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம். அப்புறம் கோயில் வாசல்ல ஒரு பெரியவரும் ஒரு அம்மாவும் இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடும் மளிகை சாமானும் வாங்கி கொடுத்துருவோம். சரியா? அப்பா சொன்ன மாதிரி அந்த பாவப்பட்ட பணம் இன்னும் என் கையில கொஞ்சம் இருக்கு. அது அப்படியே கோயில் உண்டியல்ல போட்டுருவோம். சரிண்ணே, போலாம். நான் லஞ்சமா வாங்கின பணத்துல இதுதான் இப்ப இருக்கிற கடைசி பணம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். போயிட்டு வாண்ணே. அண்ணா, இப்போ ஓகேவா இருக்கியா? ஒவ்வொரு மனுஷங்களையும் பார்க்கும்போது, அவங்க தேவைகளுக்காக அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது தான் நான் எம்பிட்டு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுடா. அவங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதிக்கு தேவையான ஒரு பணம் கூட இல்லாம அம்புட்டு சனம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கடா.
ஆனா நான் தேவைக்கு அதிகமா எந்த உழைப்பையுமே போடாம இப்படி பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதுவும் லஞ்சமா வாங்கித்தான். இப்ப புரியுதானே அப்பா எதுக்கு இல்லாதவங்களா பார்த்து நேர்ல போய் பண உதவி பண்ண சொன்னாருன்னு? புரியுது, நல்லாவே புரியுது. வீட்டுக்கு போலாம். வாங்கின பணத்தை பூரா பணம் தேவை இருக்கிற ஆளுங்களா பார்த்து இனிமே அந்த தப்ப பண்ண மாட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்க. அப்பா, அப்பா, சொல்லுங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த விஷயத்துல மனதளவுல காயப்பட்ட இன்னொரு ஆள் யாருண்டா? அது மீனா தானே. மீனாட்டி மன்னிப்பு கேட்கணும்.